தியாகராஜன் ஒரு இந்திய நடிகர், திரைப்பட இயக்குனர் மற்றும் தமிழ் சினிமாவில் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார். தமிழ் மட்டுமின்றி பல மலையாளம், கன்னடம், தெலுங்கு மற்றும் இந்தி படங்களில் நடித்துள்ளார். இவர் தமிழ் நடிகர் பிரசாந்தின் தந்தையும் நடிகரும் இயக்குனருமான பேக்கேடி சிவராமனின் மருமகனும் தமிழ் நடிகர் விக்ரமின் தாய் மாமாவும் ஆவார். தியாகராஜன் அவர் இயற்பெயர் தியாகராஜன் சிவானந்தம். அவர் பிறப்பு 21 ஜூன் 1946. அவர் பிறந்த இடம் வெலத்தூர், தமிழ்நாடு. அவர் செய்யும் தொழில்கள் நடிகர், திரைப்பட இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், கலை இயக்குனர். அவர் மனைவி பெயர் சாந்தி, பிள்ளைகள் பிரசாந்த், பிரீத்தி. ஒரு தொழிலதிபர். தியாகராஜன் அலைகள் ஓய்வதில்லை 1981ஆம் ஆண்டு திரைப்படத்தின் மூலம் திரைப்படத்தின் முன்னணி நடிகையான ராதாரவியின் மூத்த சகோதரர் தோன்றினார். படம் வெற்றியடைந்து மற்றும் அவருக்கு வாய்ப்புகள் குவிந்தன. மலையூர் மம்முட்டியான் 1982ஆம் ஆண்டு காட்டில் கொள்ளையடிக்கப்பட்டவராக அவர் நடித்தது அவரது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. கொம்பேரி மூக்கன் 1984, நீங்கள் கேட்டவை 1984 போன்ற வெற்றிகரமான படங்களில் நடித்துள்ளார். அவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் அலைகள் ஓய்வதில்லை, டிக் டிக், கருட சௌக்கியமா, நெஞ்சில் ஒரு ராகம், தேவியின் திருவிளையாடல்.